கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை இந்த நாட்களில் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆவிக்குரியவைகளாக நாங்கள் பகுத்தறியத்தக்க அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவை மரித்தோர் இந்த எழுப்பினுடைய ஆவி எங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை தமது ஆவினாலே உயிர்ப்பிப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்துல எங்களை உயிர்ப்பியும். இந்த ஆண்டு கடைசியில் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் பார்த்து எங்களை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பைபிள் ஸ்டடியில் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி கன்சர்னிங் கிஃப்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன்றைக்கு நாம் பார்க்கிறது. ஆமென். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் கன்சர்னிங் சேவியர், பரிசுத்த ஆவியான ஊழியர் இரட்சகரை பற்றினது. இயேசு இரட்சகர்னா இயேசுவை பற்றினது நாம் பார்த்தோம் கடந்த வாரம். இந்த வாரம் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். The gift of Christ. Gift of Christ. Jesus is the salvation. Christ is the gift of Holy Spirit. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். This is the Christ anointing. Amen. வரப்போகிற மாராநாதாவுடைய அபிஷேகம், வரப்போகிற நாளுக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்துகிற அபிஷேகம். ஸோ ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி கன்சர்னிங் கிஃப்ட் ஆஃப் கிரைஸ்ட், பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் கிறிஸ்துவின் வரங்களை பற்றினது. எபேசியர் 4 அதிகாரம் 4-8 வசனங்கள் வரை. எபேசியர் 4 அதிகாரம் 4-8 வசனங்கள் வரை. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, பிசாசுடைய அடிமைத்தனத்தில் கடந்த சிறைப்பட்டவங்க ஆத்துமாக்களை அவர் தம்முடைய அன்பின் கயிர்களால் சிறைபிடித்து அவர்களுக்கு மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். தட்ஸ் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். டே பெண்டிகாஸ்ட் வரங்கள் அவங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது. எஸ். அப்போது திஸ் இஸ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது ஒரு ஒற்றுமையின் அடித்தளம் என்று சொல்வார்கள். த கிரவுண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஆமென். பிரைஸ். அப்போ அதனுடைய எபேசியர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. நம்ம அதில் 2 காரியத்தை பார்ப்போம். சரீரத்தையும் ஒரே சரீரமும் ஒரே ஆவி, ஒரே சரீரமும் ஒரே ஆவி. There is one body and one spirit, even as ye are called is one hope of your calling. Hope, விசுவாசம் அதெல்லாம் தொடர்ந்து வருகிறது. There is one body and one spirit. There is one body and one spirit. Amen. 4, 5, 6 வசனங்களை மீண்டும் படிங்க. 4 அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ நம்ம இதில் பார்க்கிறோம், ஒன் பாடி, கிரைஸ்ட் பாடி, த சர்ச். ஒன் பாடினா என்னது? கிரைஸ்ட் பாடி. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12 வசனம், அதனுடைய 27 வசனம்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம், அதனுடைய 27ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாக. ஒன் கிரைஸ்ட், ஒன் பாடி. ஆமென். பட் டிஃபரண்ட் பார்ட்ஸஸ். அவைகள் strong or weak, whether strong or weak. Amen. Hallelujah. அவைகளும் என்ன செய்யும்? பலவீனமான அவயங்களும் வல்லமை அவர்களுக்குள்ளே வரும் பொழுது I am also strong in Christ. Amen. விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். நம்மளும் இன்றைக்கி எவ்வளோ பலவீனமாக சபைக்குள்ளே வரோம், சமயத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். பலவீனமான ஆவி நம்மை தாக்குகிறது, பலவீனமான ஆவி நம்மை போராடி நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. சில வேளைகளில் அது நடக்கிறது. ஐயோ இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம், இதோட இந்த சிஸ்டர் இந்த சகோதரன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். பலவீனத்திலே பலன், த ஸ்ட்ராங். திடீர்னு இந்த பலவீனமான அவயம் திடீர்னு பலமுள்ளதாய் மாறுகிறது. ஹவ் இஸ் பாசிபிள்? அமேன். தட்ஸ் த கிரைஸ்ட் அனாயிண்டிங், கிறிஸ்துவின் அபிஷேகம். அமேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு வேறு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று எபேசியர் 4:8 பார்த்தோம். சிறைப்பட்டவர்களை அவர் இப்போ கேப்சர் பண்ணிட்டார். அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் அவங்கள சிறையாக்கி வச்சு அவங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? வரங்களை கொடுத்து அவங்கள ஒரு யூனிட்டியாக அனுப்புகிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய மேன்மை. அமேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இப்போ 27ஆம் வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயம், தனித்தனி அவயம், தனித்தனி அவயம். அல்லேலூயா. தனித்தனி அவயமாக இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும். ஆமென். அவருடைய எலும்புகளுக்கும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஒன் பாடி, கிரைஸ்ட் பாடி, த சர்ச். அதை நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12:12 27 எபேசியர் 5:30 பார்த்தோம். ஒரே அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஒன் ஸ்பிரிட். நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஒரே சரீரமும் ஒரே ஆவி, ஒரே சரீரமும் ஒரே ஆவி. ஒன் ஸ்பிரிட். ஒன் ஸ்பிரிட்டுக்குள்ளே நம்ம வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 4 to 6 வசனங்கள் வரை வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. நல்லா கவனிக்கணும். அது சரீரம் உண்டு, அவயங்களில் வித்தியாசம் உண்டு. அங்கே பார்த்தோம். பாடியில் சரீரம் உண்டு, அவயங்களில் வித்தியாசம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து சரீரமாக இருக்கிறார், நாம் அவருடைய தனித்தனியே அவயங்களாக இருக்கிறோம். இங்கே என்ன போட்டிருக்கு? ஸ்பிரிட்டில் வரும்போது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு. நமக்கு அவர் அவங்களுக்கு ஏற்ற வரம், அவங்களுக்கு ஏற்ற வரம். அது நான் இதை விரும்பினேன் அதனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படி இல்லை. ஆமாம், அது அவனுடைய பிரயோஜனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கு கொடுத்தா இதை இவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட பல வருஷம் காத்திருந்து ஜெபிச்சு கர்த்தர் கொடுக்குறாரு. முதல்ல அதுக்கு நிறைய காரியம்லாம் இருக்குது. வரங்களில் மாத்திரம் வரங்களை வாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். உதாரணமாக பிசாசை துரத்தணுன்னா, பிசாசை துரத்துறது வரம் இல்லை, அதிகாரம்தான்.
ஆனால் பரிசுத்தாவி மூலமாக அதை நம்ம வரங்கள்லையும் அது வருது. அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படுது. நிறைய பேருக்கு அதில் ஒரு பயம் உண்டு. ஐயோ, இது என் குடும்பத்தை அசைச்சிருமோ, என் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருமோ, என் குடும்பத்தை அசைச்சிருமோ, என் குடும்பத்துக்குள்ளே யார்கிட்டையாவது வேலை காமிக்குமோ, அதனால் இது எனக்கு வேண்டாம். இப்படிலாம் நிறைய பேருக்கெல்லாம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசை ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை தான் நீங்கள் பொருட்டாக நினைக்கணும். வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவர். ஆவியானவர் யார்? அவர் தான் உங்களுக்கு மெயின். ஆமென். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவங்களுக்கு ஏற்றபடி கொடுத்த கர்த்தர் ஒருவர் தான். அக்கினி ஒன்று தான். அதிலிருந்து பிரிகிற ஃப்ளேம், அதிலிருந்து பிரிகிற ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, அதுதான் வேறு, அதுதான் டிஃபர், அதுதான் வரங்கள், அதுதான் டிபெண்ட் அப்பான்ஸ். அவங்களுக்கு ஏற்ற வரம். எல்லாருக்கும் ஒரே மெஷர்லையாக வந்துச்சு அன்னைக்கு இல்லை. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பேசத் தொடங்கினார்கள் வெவ்வேறு பாஷைகளிலே, தங்களுக்கு தந்தருளின வரம். அப்போ உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற கிஃப்ட் என்ன? அப்போ ஒன் ஸ்பிரிட்டில் நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, த ஒன் ஸ்பிரிட், த ஹோலி ஸ்பிரிட். வேறு ஸ்பிரிட் கிடையாது. ஒன் ஸ்பிரிட்னா யார் தான்? அது பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரே ஆவியானவர் அவர் தான். வேறு ஆவி கிடையவே கிடையாது. ஒன் ஸ்பிரிட்னா த ஹோலி ஸ்பிரிட். அப்போ 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆமென். அப்போ அடுத்தது பாருங்க, அதில் இருங்க ஆம்பிளிஃபையர் வெர்ஷன் நல்லா போட்டிருக்கு. நவ் தேர் ஆர் distinctive varieties of spiritual gifts, special abilities given by the grace and extraordinary power of the Holy Spirit operating in believers. பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்க. But it is the same Spirit who grants them and empowers believers. Same Spirit. ஆமென். இப்போ நீங்கள் 5-6 வசனங்களை கூட படிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதுல இது 4, 5, 6 வசனங்கள்ல ட்ரினிட்டி ஃபெலோஷிப்பே இருக்கு. ட்ரினிட்டி ஃபெலோஷிப்பே இருக்கு. எப்படி பாருங்க, 4ஆம் வசனத்தை மீண்டும் படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 4 சேம் ஸ்பிரிட், பட் த சேம் ஸ்பிரிட். ஆவியானவர் சேம் ஸ்பிரிட். 5 படிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. சேம் லார்ட். கர்த்தர் யார்? அவர் இயேசு. கர்த்தர் யாரு? சேசு, எட்டர்னல் காட். இயேசு ஒருவர். 6ஆம் வசனத்தை படி. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. சேம் காட். தேவன் பிதா யாவே, சேம் காட். அப்படியே நீங்கள் அது கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். ஒன் ஸ்பிரிட்லேயே 4, 5, 6. 4ல் ஆவியானவர், 5ல் கர்த்தர் இயேசுவாகிய கர்த்தர், 6ல் பிதாவாகிய தேவன். ட்ரினிட்டி ஃபெலோஷிப் அங்கே வருது. அவருடைய ட்ரினிட்டி, அவருடைய திரியேகம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியா? அப்போது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:13 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். For it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஆமென். தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனே அந்த விருப்பத்தையும் செய்கையும். வரங்களில் வித்தியாசம்னா அது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் விருப்பத்தையும் செய்கையும் உங்களை கொடுக்குறார். விருப்பம்ங்கிறது நம்மளுது, நம்ம விருப்பம் அவருடைய விருப்பம். செய்கை யாருது? அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லன்னா
நீங்கள் அல்லனா யார்? அப்போ நீங்கள் அல்லனா யாரு? கர்த்தர். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் விருப்பத்தையும் செய்கையும் உள்ள உண்டாக்குகிறார். விருப்பத்தையும் செய்கை பாருங்க. For it is not your strength, but it is God who is effectively at work in you, both to will and to work, that is strengthening, energizing, and creating in you the longing and the ability to fulfill your purpose for His good pleasure. Amen. விருப்பத்தையும் செய்கையும். அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போ சபை காரியமாக ஒன்று செய்யணும், அது கர்த்தருடைய தீர்மானத்தின்படியாக இருக்கணும். இதை செய்யலாம் பார்க்குறேன், இதை பண்ணலான்னு பார்க்குறேன். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும். இப்போ நான் சொல்கிறேன்ல, சபை கட்டணும். 25 வருஷம் ஜெபிச்சோம், சபை கட்டணும், பெருசாக வேணும், பெருசாக வேணும், பெரிய இடமா வேணும், பெருசாக. இதில் தேவனுடைய விருப்பம் இருக்கா பார்க்கணும். ஏன் விருப்பம் இருக்குது? விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவார். அப்போது உங்களுக்குள்ளே என்ன விருப்பம் இருக்குது, உங்களுக்குள்ளே அதுக்காக என்ன செய்கை இருக்குது, அதுக்காக ஜெபிக்கிறீங்களா, அதுக்காக எஃபர்ட் போடுறீங்களா, அதுக்காக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா, அதுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்குறீங்களா? உங்கள் எலும்புகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் அடைப்பட்டு கிடக்கா? இது ஒரு ஆழமான காரியம், நல்லா கவனிக்கணும். ஒரு ஆழமான காரியம். ஆவியானவர் அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வெறும் டங்ஸுக்கு மாத்திரம் பேசிட்டு கருவாப்பழ மாதிரி தூக்கி போடணும்னு நினச்சா யூ ஃபெயில் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டோட்டல் கரப்ட் ஆயிரும். கேர்ஃபுல். டோட்டல் கரப்ட் ஆயிரும். டோட்டலி டேமேஜ், ஹெவி டேமேஜ் வந்துடும். அதே மாதிரி ஒரு டேமேஜ் நீங்கள் பார்க்கவே முடியாது. விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கணும். எப்படி ஒரு இல்லற வாழ்க்கையில் இணையும் போது விருப்பத்தோடு கூட 2 பேரும் இணைகிறாங்களோ, இதுக்கு முன்னாடி எனக்கு வேறு எல்லாமோ விருப்பம் இருந்துச்சு. ஆஃப்டர் ஐ கெட் மேரிட் யூ மை ஸ்வீட், இனி என் விருப்பம்தான் உன் விருப்பம், உன் விருப்பம்தான் என் விருப்பம். அது தலையெழுத்தோ என்ன எழுத்தோ இப்படி தான் நம்ம போய் ஆகணும். கரங்களை உயர்த்தி கத்திரங்களை இல்லையா சொல்லுங்களேன். ஆமென். அது எவ்வளவு அந்த விருப்பத்துக்கு எப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்து ஓடுறோம், அந்த விருப்பத்தை செய்கிறதுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ உருவாக்குகிறோம். நான் பார்த்துருக்கிறேன், நிறையா பேர் உருவாக்கியிருக்காங்க. மனைவிமார்கள் கணவர்மார்களை உருவாக்கியிருக்காங்க, கணவர்மார்கள் மனைவிமார்களை உருவாக்கியிருக்கிறாங்க. பல வருஷம் போராடி பல வருஷம் ஜெபிச்சு அவங்கள ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். இதெல்லாம் சபையிலே கொஞ்சம் பேர் பார்க்குறேன். அன்றைக்கி நான் ஒரு நம்ம சபை விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நபர் ரட்சிக்கப்படலை. அந்த நபர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வெளியில் எங்கேயோ சபை கட்ட போகிறீங்களாமே? ஆமாம், கட்ட போகிறோம் இங்கே இடத்துல. அப்போ என் மனைவியில் நான் அனுப்ப முடியாது, என் மனைவியில் அவ்வளோ தூரம்லாம் அனுப்ப முடியாது. அவர் சொல்கிறார், ஏன்? நான் கேட்டேன், ஏன்னா இங்கேருந்து அனுப்புவேன், இது கிட்ட. நான் சொன்னேன், உங்களுக்கு திருமணம் எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் சொன்னார், 20, 23, 24 வருஷம். என்னைக்காவது உங்கள் மனைவியை நீங்கள் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நான் சொன்னதில்லை. எப்படி? நான் கேட்டேன், நான் சொன்னதே இல்லை. இதை விட கொஞ்சம் தூரம், ஆமாம், இதை விட கொஞ்சம் தூரம் அவங்கள அலோவ் பண்ணால் என்ன இருக்குது? அப்போ ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள ஆண்டர் கொடுத்து, எப்படி இது உங்களால் முடியலையோ, இது கடவுளே செஞ்சு நீங்கள் அலோவ் பண்ணீங்களோ, அதே மாதிரி அங்கேயும் அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சால் நீங்கள் தடை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கம்முன்னு இருந்துட்டார். ஒரு ரட்சிக்கப்படாத நபர். அப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் எப்படி நம்ம கணவனை மாற்ற நினைக்கிறோம், மனைவியை மாற்ற நினைக்கிறோமோ, அதே போல தான் மணவாட்டி சபையை ஆவியானவர் மாற்ற துடிப்பார். விருப்பத்தையும் செய்யை உங்களில் உண்டாக்குவார். விருப்பத்தையும் செய்ய அவர் உங்களில் உண்டாக்காமல் நீங்கள் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள இது மிஸ்ஸிங். ஒரே சரீரம் ஓகே, அதெல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க, ஒரே சரீரத்தில் கரெக்டாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க. ஊழியம் எப்படியாவது ஊழியக்காரங்க தாங்கிடுவாங்க. ஊழியக்காரங்க சரி ஓடுங்க, தப்பாக எடுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஐயோ, நான் இதெல்லாம் செய்யணுமா, நான் இதெல்லாம் பண்ணணுமா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. பழகிக்கிங்க.
இந்த ஒன் பாடியில் கரெக்ட், இந்த ஒன் கிரைஸ்டில் வரும்போது நிறைய பேர் மாட்டிப்பாங்க. கேர்ஃபுல். ஒன் கிரைஸ்ட். ஆமென். ஒரே ஆவி. இங்கே தான் விருப்பமும் செய்கையும் உங்களில், இங்கே தான் நிறைய பேர் அப்படி திணறிட்டு நிற்கிறாங்க. அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ள எவ்வளவுதான் புகுத்தி 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 பார்த்தாலும் நிறைய பேர் அதை என்ன பண்ணிடுறாங்க? தள்ளிடுறாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம் ஆண்டவரே, இப்போ என்னால் முடியாது, இதுக்கு நான் பாத்திரம் நல்ல. விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவார். விருப்பத்தையும் சொல்லுங்க, செய்கையும் உங்களில் உண்டாக்கக்கூடிய கர்த்தர். சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், பென்யமின் ட்ரைப்ஸ், பீறுகிற ஓனாய். அவனுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறதுக்கு கர்த்தர் எவ்வளோ பிரயாசப்பட்டார். அன்றைய தினமே அவனுக்கு என்ன கொடுத்தார்? வேற இருதயம் கொடுத்தார். வேற இருதயம் என்னது? another spirit. நல்லா கவனிக்கணும். 1 சாமுவேல் 10 இல்லையா? அன்றைய தினமே அவனுக்கு வேற ஆவி. வேற ஆவின்னா என்னது? அந்த பென்யமின் ட்ரைப்ஸோட ஆவி இப்போ எப்படி மாறிடுச்சு? வேற ஆவியாக மாறிடுச்சு, வேற நேச்சராக மாறிடுச்சு. ஆமாம், கர்த்தர் அன்றைய தினமே கொடுத்தார். அந்த அடையாளங்கள்லாம் அன்றைய தினமே நடந்தது, அவனுக்கு அன்றைய தினமே நடந்துச்சு. ஆனால் பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமைனால அவன் என்ன செய்தான்? அதை இழந்து போனான். ஒரு கீழ்ப்படியாமல் இல்லைனால, ஏன்னா அவனை ஒரு 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 யூனிட்டில் கர்த்தர் கொண்டு வந்து ஒரு கிரவுண்ட் பேஸ்லேருந்து ஒன்று உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் வெயிட் பண்ணுவார். 25 வருஷம் எனக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறார். சும்மா இல்லை, அப்படியே சாவி கொடுத்த உடனே அப்படியே கட கடன்னு ஓடணும்னு நினைக்காதீங்க. அவர் இந்த பக்கம் போன்னு சொன்னால் நான் இந்த பக்கம்லாம் ஓடி இருக்கேன். தெரியாமல் யோனா மாதிரிலாம் போய் மாட்டிட்டு நின்றுருக்கேன். ஆமாம், எல்லாம் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரும். கர்த்தர் பொறுமையோட பார்ப்பார். உங்களை மாதிரி 10 யோனா போய் ஆண்டவரால் உருவாக்க முடியாதா? ஏன் உங்களையே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கிறார் கர்த்தர்? உங்களே பிடிச்சிக்கிட்டு நீ என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியேன்னு சொல்லிட்டு ஏன் இருக்கிறாரு? ஒரே சரீரம், ஒரே ஆவி. சும்மா நினைக்காதீங்க. நீங்கள் சில காரியங்களுக்கு உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்காது, அங்கே போனால் தான் தெரியும். அந்த நம்பிக்கையில் ஓடுங்க, அந்த நம்பிக்கையில் ஓடுங்க. ஆபிரகாமை போல் அந்த நம்பிக்கையில் ஓடுங்க. ஸோ வேதம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும். புதிய ஏற்பாட்டு சவுலுக்குள்ள வாங்க, அவனும் பென்யமின் கோத்திரம் தான். ஆனால் அவனுக்கு பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல், ஜஸ்ட் ஒரு கீழ்ப்படிதல். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஆண்டவரே நீர் யார்? ஆமென். ஆண்டவரே நீர் யார்? ஆமென். whether Lord or God, கர்த்தர் எந்த மெஷரில் அவனோட பேசினார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. பேசிக் மெஷர், சால்வேஷன் மெஷர். ஒபே. நான் பிதாவை அறிஞ்சவன், நான் பிதாவெல்லாம் கரைச்சு குடிச்சவன். நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. ஹல்லேலூயா. பிதா அப்படி பேசுவாரா? அவரை துன்பப்படுத்திட்டா அவன் சொல்லி முடிஞ்சது. இஸ் த காட் ஆஃப் mercy. Who? Jesus. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கங்களின் தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள நான் விருப்பத்தை செய்ய உண்டாக்க போறேன். எல்லாரும் துடிக்கிறாங்க, ஐயோ இவனா சபையை பாழாக்கும். என் விருப்பத்தை செய் அவனுக்குள்ள வச்சு I got chosen. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கோல்டன் ட்ரைப்ஸ் அவனை உருவாக்குவேன். ஒரு பொன் பாத்திரமாக. அதுக்கு எவ்வளோ பாடு இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும்.
அதே மாதிரி தான் இவனை நான் பாடுக்குள்ளே உட்படுத்தி இவனை உயர்த்தி ஆஸ்வதிப்பேன். பிரச்சனமான அடிமைக்கும் கர்த்தர் 25 ஆண்டுகளுக்கும் அப்படி தான் பேசினார். என் பாடுகளை இது முதல் இவனுக்குள்ளே வைத்து இவனை உயர்த்துவேன். என்னை உயர்த்துகிற வரையில் நான் காத்துட்டே இருந்தேன். எவ்வளோ பாடு வந்தது. அதிலெல்லாம் என்னை பாவம் செய்ய விடவே இல்லை கர்த்தர். திஸ் இஸ் மை டிசைர், இஸ் மை வில். ஆமென். இதுக்கு நீ இடம் கொடுக்குறியா? இதுக்கு நீ சேர்ந்து வருவியா? பொறுமையாக இருக்கணும். ஆமென். எவ்வளோ ஏளனம் வரும், எவ்வளோ அவமானம் வரும், எவ்வளோ நிந்தை வரும், எவ்வளோ காரியங்கள் வரும். பொறுமையாக வருவியா? இல்லை விதைச்ச உடனே நான் இருக்கணும், அப்படி போட்ட உடனே எனக்கு வந்துடணும் லம்பா அப்படின்னு நினைக்கிறியா? அல்ல. விருப்பமும் செய்ய நமக்குள்ளே வர்றதுக்கு நாளாகும். விருப்பமும் செய்யையும் நமக்குள்ளே வருகிறதுக்கு நாளாகும். ஆபிரகாமுக்குள்ளே தேவனுடைய விருப்பமும் செய்யையும் சித்தமும் வருகிறதுக்கு 25 ஆண்டுகள் ஆச்சு. 25 ஆண்டுகள் ஆச்சு. ஆமென். சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது போல தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போது நமக்குள்ளே கிரியேட் செய்கிற இந்த வல்லமை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிறது. யார் மூலமாக வருது? த்ரூ ஹோலி ஸ்பிரிட். ஒன் பாடி, ஒன் கிரைஸ்ட். வரங்களில் வித்தியாசம், கிரியேட் செய்கிற கர்த்தர் ஒருவர். அப்படி தானே பார்த்தோம். அப்போது இந்த வல்லமை யார் மூலமாக வருதுன்னா த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் நமக்குள்ள அது விருப்பமும் செய்கையும் உருவாக்குகிறார். உருவாக்குகிறதுன்னா என்னது? உருவாக்குகிறதுக்கு என்ன அங்கே என்ன போட்டிருக்கு? உருவாக்குகிறதுக்கு அங்கே நல்ல ஒரு இடத்துல பார்த்தோமே, எனர்ஜைசிங். கரெக்ட். தட் இஸ் ஸ்ட்ரென்தனிங், எனர்ஜைசிங். எனர்ஜைசிங்னா என்னது? எனர்ஜைசிங்னா என்னது? எல்லாம் டக்குன்னு சொல்லணும். பேலன்ஸ், பவர், பேலன்ஸ், எனர்ஜைசிங். எனர்ஜைசிங் என்னது? எனர்ஜின்னா என்னது? புத்துணர்வு, புத்துணர்ச்சி. ஆல்வேஸ் நீங்கள் இந்த விருப்பமும் செய்ய உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறது எப்படி தெரியும்னா, நீங்கள் எப்போவுமே எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஒரு எனர்ஜைஸ்டாக இருப்பீங்க. கரங்களை வைத்து கத்தர்கள் வச்சுருங்க. சோர்ந்து போய் அப்படியே தொம்ம மாதிரி கிடக்க மாட்டீங்க. அப்படியே இப்போ பாருங்கள், ஃபாஸ்டிங் 40 days ஃபாஸ்டிங். அப்படி ஈகிள் மாதிரி எழுமணும். 40 days ஃபாஸ்டிங். கரங்களை வைத்துங்களேன். ஏசு 40 நாள் உபவாசத்தில் எப்படி வந்தார் ஆவியானவரோட கூட? பிலிப்பை அந்த ரதத்துடனே சேர்ந்துக்கன்னு சொல்லும்போது அவர் என்ன ரூலில் வந்திருப்பார்? விண்ட் ரூல். அப்படி அந்த அவ்வளோதான். இங்கேயும் கர்த்தர் அவர் எப்படி கொண்டு வந்திருப்பார்? 40 days ஃபாஸ்டிங்கில் energized. Amen. He led by Holy Spirit means எப்படி வந்திருப்பார்? எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி கிடைக்குமா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் டெம்ப்டர் அங்கே நின்னான். எவ்வளோ எனர்ஜைஸ்டாக வர்றார். ஸ்தோத்திரம். ஆமென். விருப்பத்தை செய்யையும் கொண்டுட்டார் அவருக்குள்ள. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆமென், த்ரூ ஹோலி ஸ்பிரிட் இவைகளை நமக்குள்ளே நடப்பிக்கிறவர் யார் மூலமாக வருகிறது? த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அதுதான் இயேசு சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், த்ரூ எனர்ஜைஸ், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீ எனர்ஜைஸ்டாக தான் இருக்கணும். எனர்ஜைஸ்டாக தான் இருப்பீங்க.
சபைக்குள்ளே வந்தீங்கன்னா வரும்போது எவ்வளவு எனர்ஜைஸ்ட் பவர் உங்களுக்குள்ளே இருக்கோ அதே எனர்ஜைஸ்ட் பவர் சபையிலேருந்து போகும்போது இருக்கணும். என்னை கேட்டால் அந்த வீக் ஃபுல்லாக இருக்கணும். அந்த வீக் ஃபுல்லாக அந்த எனர்ஜைஸ்ட். புரிஞ்சுட்டவங்க கரங்க. நான் சொல்கிறது உங்கள் சரீர பலவீனம் இல்லைங்க. உங்கள் சரீரத்தை எவ்வளோ தான் முடக்கட்டும், அவுட்வேர்டாக பிசாசு காய்ச்சலை கொண்டு வரட்டும், தடுமலை கொண்டு வரட்டும், ஜலதோஷத்தை கொண்டு வரட்டும், சுகரை கொண்டு வரட்டும், அதை கொண்டு வரட்டும், பிபி லோவாக கொண்டு வரட்டும், அதை கொண்டு வரட்டும். ஆமே, எவ்வளோ தான் முடக்கி பார்க்கட்டும் சரீரத்தை. ஆமே, ஸ்பிரிட் விருப்பமும் செய்யும் உங்களுக்குள்ள எனர்ஜைஸ்டு த்ரூ எனர்ஜைஸ்டு பை ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி மூலமாக தான் அந்த எனர்ஜைஸ்ட். எனர்ஜைஸ்ட் என்னது? எனர்ஜைஸ்ட் என்னது? எனர்ஜைஸ்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுத்தீங்கன்னா என்ன எனர்ஜைஸ்ட் ஆவீங்க? அதை திங்க் பண்ணிக்கிங்க. எனர்ஜைஸ்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அது எதையுமே விட முடியாது, போகட்டும். ஆமென். அப்போ 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19 அதனுடைய 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். நீங்கள் அப்போ இந்த எனர்ஜைஸ் யாராலே பெற்றிருக்கிறீங்க? தேவனாலே. எபேசியர் 4:5-6 நம்ம 3 ட்ரினிட்டியை பார்த்தோம். Holy Spirit, Lord, கர்த்தர், God. இப்போ இந்த ட்ரினிட்டி நமக்குள்ள எனர்ஜைஸ்டு. அப்போ இந்த 3 பவரும் நமக்குள்ள ஒன்றா எனர்ஜைஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பிதா கிரியை செய்வார். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆவியில் ஜெபிக்கும்போது இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் we pray to Father. ஆமென். அதிலே முடிஞ்சது. நீங்கள் அப்படி எனர்ஜைஸ்டாக நீங்கள் பிசாசுக்கு கட்டளை கொடுத்து பாருங்கள். எனர்ஜைஸ்டாக நல்ல ஆவியில் நிரம்பி பிசாசுக்கு கட்டளை கொடுத்து பாருங்கள். எதை கண்டு பயப்படுறீங்களோ, எதை இன்னைக்கு கண்டு பயந்து நம்ம நடுங்குறோமோ அவனுக்கு கட்டளை கொடுங்க. நீங்கள் இஃப் யூ ஃபில் த ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. நோஞ்சானா அது இருக்கும் யான பலத்தோட. அது பயங்கர 10 ஆவி 20 ஆவி 30 ஆவியோடு வரும். ஆனால் நீங்கள் உங்கள் சத்தம் உங்களுக்குள்ளேருந்து புறப்படுகிற எனர்ஜைஸ்ட் பவர். ஹல்லேலூயா. எனர்ஜைஸ்ட் பவர். எனர்ஜைஸ்ட் என்ன சொன்னேன்? எனர்ஜைஸ்ட் என்ன சொன்னேன்? பலன், வல்லமை. அப்போது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. பாருங்க, whom you have received as a gift from God. Gift from God. The energized means the gift. The energized is the gift. Tongues is the gift. Interpretation is the gift. Prophecy is the gift. Healing is the gift. Preaching is the gift. Amen. It's the gift. ஒன்றும் கிடக்காத உங்களை கர்த்தர் கொண்டு வந்து விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலிருந்து பேசுகிறாருன்னா இட்ஸ் த கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆமென். என்னெல்லாம் முதல்ல கர்த்தர் தொடும்போது என் நாவை தான் தொட்டார். என் நாவு தான் பிசாசு. என் நாவை தான் சின்ன வயசுலேருந்து கட்டி வச்சுருந்தது. என் நாவை தான் கட்டி வச்சுருந்தது. அது என் ஜெனட்டிக்கில் உள்ள கஸ், அது என் சந்ததியில் உள்ள சாபம். எல்லாருமே அதில் தான் போனாங்க. அப்படி நிறைய பேருக்கு திக்கு வாயில் தான் போனாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க. நல்ல இறுதியம் இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, எனக்கு வேறு அந்த பலவீனம் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, போய் சேருவோம். நோ, நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சடன் த சேஞ்சஸ். எனக்குள்ள ஒரு நாள் விருப்பமும் செய்கையும், தேவனுடைய விருப்பமும் செய்கையும் த்ரூ சால்வேஷன், ரட்சிப்பு மூலமாக எனக்குள்ள வந்துடுச்சு. அன்றைய தினமே சவுலுக்கு வேற இருதயம், அன்றைய தினமே வேற இருதயம், எனக்கு அன்றைய தினமே வேற இருதயம், அன்றைய தினமே another spirit. Yes, the energize. அந்த எனர்ஜைஸ் எனக்குள்ள வந்த உடனே ஆண்டவரிடத்துல என்னுடைய நூல் பிடிச்ச மாதிரி நான் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆஹா ஆண்டவரே, இது எவ்வளோ மேன்மையாக இருக்குப்பா,
இதை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது, ப்ளீஸ் என்னை இதில் நடத்தும், இதில் நான் பிரியப்படுறேன். ஆமாம். இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பழைய வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது. வேண்டா வெறுப்பில் நீ வேண்டா வெறுப்பில் பிடிச்சனால தான் நீ வேண்டிய விருப்பத்துக்குள்ளே உன்னை நடத்துக்கிறேன். விருப்பத்தையும் செய்கையும் பழைய வாழ்க்கை நீ விரும்பினதா ஃபோர்ஸ் உன் மேலே போடப்பட்டுச்சு. உங்கள் பர்த்திலேருந்து கர்த்தர் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். How you innocent, how you corrupt. புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கரங்களை போயிடுது. எவ்வளவு நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கீங்க, எவ்வளவு நீங்கள் க்ரைமாக இருக்கீங்க, எவ்வளவு நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணுவார். உங்கள் மேலே போடப்படும் பல காரியங்கள் போடப்படும். சம் லாட் ஆஃப் ஃபோர்ஸஸ், நிறைய ஃபோர்ஸஸ் போடப்படும், நிறைய ஃபோர்ஸஸ் போடப்படும், நிறைய பலவந்தங்கள் உங்கள் மேலே போடப்படும். ஆனால் ஒரு நாளில் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், அது உங்களை பலவந்தம் பண்ணுகிறவனா ஒரு நாள் மாற்றிடுவார். பிசாசு எப்படி உங்களை ஒரு நாளில் பலவந்தம் பண்ணி கட்டி வச்சுருந்ததோ, அந்த கட்டெல்லாம் கர்த்தர் உடச்சி இப்போ கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளே வந்த உடனே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் தந்து உங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி, ஆமென், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அந்த விருப்பமும் செய்கை எங்கே கொண்டு வருது? விருப்பமும் செய்கை உங்களை எங்கே கொண்டு வருது? நான் என்னுடையவன் அல்ல. கரங்களை வைத்து கர்த்தருக்கு அல்ல சொல்லுங்க. ஆமே. இந்த சரீரமோ ஆத்மாவோ ஆவியோ எனக்குரியது அல்ல, இது பரலோகத்துக்குரியது. ஆமே. இது எனக்குரியது அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல. I belongs to heaven, I belongs to Christ, I belongs to Holy Spirit. ஊழியம் எனக்குரியது அல்ல. அதிலிருந்து நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்துடும். ஊழியமும் உங்கள் ஊழியம் சொல்லவே மாட்டீங்க. எனக்குரியது அல்ல ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக என்னை பயன்படுத்துகிறீர். நான் இந்த ஊழியத்தில் இருக்கிற வரையிலும் என்னை வலுவாதபடி காப்பீர். அந்த நிச்சயம் இருக்கும், விருப்பமும் செய்கை இருக்கும். உங்கள் விருப்பத்தை கேட்காம உங்களை மீறி கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். அதையும் சொல்கிறேன். உங்கள் விருப்பத்தை கேட்பார், உங்கள் செய்கையை கேட்பார். இது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்கிற ஒரு ஸ்டாண்ட் கர்த்தர் கொண்டு வருவார். இதை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இதை நான் விரும்புகிறேன். ஐ டிசைர். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அப்படி கொடுத்து பாரும். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. உண்மை. அதை விட அந்த பூமியில் வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு தேவனால் எந்த சூழ்நிலையில் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் பாட்டுக்கு வேற ஒரு ட்ராக்கில் ஓடிட்டு இருப்பீங்க. எத்தியோப்பியா மந்திரி வேற ஒரு ட்ராக், எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கில் நான் ஓடுறேன். சடன் சேஞ்ச். விருப்பமும் செய்கை போ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த எனர்ஜைஸ் பவர் உங்களுக்குள்ளே வரணும். அதுக்காக ஜெபிங்க. இந்த எனர்ஜைஸ் பவர் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எத்தனை எலும்பு கூட இருந்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த எலும்புகளெல்லாம் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. கர்த்தர் கட்டளையிடணும். சே ப்ராஃபஸி, சே ப்ராஃபஸ். மனுபுத்திரனே, ஏன் விருப்பம் இது உயிர் அடையணும். விருப்பமும் செய்ய உனக்குள்ள இருக்கா? உயிர் அடையுமா? கேட்குறாருல, எசேக்கியேல்கிட்ட கேட்குறாருல, உயிர் அடையுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ள விருப்பம் இருக்குது, எனக்குள்ள செய்ய இருக்குது, நான் செய்ய போகிறேன். உனக்கு விருப்பமா? உனக்கு விருப்பமா? நீங்கள் அந்த ப்ராஃபட் கிரவுண்டில் வந்ததுக்கப்புறம் உங்களை கர்த்தர் விட மாட்டார். எசேக்கியேலையும் விடலை, எலியாவையும் விடலை,
போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், நான் அவுட் ஆஃப்ல போயிடுறேன், வேற யாரையாவது அனுப்பும். நோ ஜோனா, நோ, யூ ஆர் த பர்சன். இங்கே தான் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் மாட்டிக்கிறோம். நிறைய பேர் யோனா மாதிரி எலியா மாதிரி மாட்டிக்கிறோம். அதனால தான் சொல்கிறா, எலியா நம்மை போல பாடுல. அது எவ்வளோ நாளைக்கு உனக்குள்ள பாடு வருங்கிறது உனக்குள்ள விருப்பமும் செய்யும் வர்றதை பொறுத்தா இருக்கு. விருப்பமும் செய்யும் இன்னைக்கு வந்துடுச்சு. ஆமென். உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற விருப்பத்தையும் செய்யையும் யூ டிரான்ஸ்ஃபர் டு எலிஷா, யூ டிரான்ஸ்ஃபர் டு யுவர் சர்ச். ஆமென். தேடி கண்டுபிடி, யாருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடி, அவன் மேல கை வை, அவனை நிரப்பு. பிரைஸ். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருந்தா அந்த வல்லமை உங்க மேல தங்கும். இல்லை அந்த வல்லமை ஊழியங்கிட்டே திருப்பி வந்துடும். உண்மை. என்னோட ஊழியத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்படி தங்கி இருக்கிறவங்கள சீக்கிரத்தில் விடாது இந்த வல்லமை. அவங்களுக்கும் வேற போக்கும் கிடையாது, அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ஆழமான காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். ஸோ 1 கொரிந்தியர் 6:20, கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த விருப்பத்தையும் செய்யையும் உங்களை கொடுத்து உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? For you are brought with price, a price. Therefore glorify God in your body and in your spirit, which are God's, which are Lord's, which are spirit, which are God, which are God's. God's னா அர்த்தம் திரியேக தேவனுக்குரியவைகள். God's னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்களுக்கு நீங்கள் சொந்தம். உங்கள் சரீரமும் சொந்தம், உங்கள் ஆவியும் சொந்தம், உங்கள் மினிஸ்ட்ரி சொந்தம், எல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த 3 பேரை தாண்டி பிசாசு உங்களை டச் பண்ணவே முடியாது. உங்கள் ஊழியத்தை தொடவே முடியாது, உங்கள் மினிஸ்ட்ரியை தொடவே முடியாது, உங்கள் ஸ்பிரிச்சுவலை தொடவே முடியாது. நீங்கள் பயந்து நடுங்குகிற எந்த காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஃபிசிக்கலை ஸ்பிரிச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத, ஸ்பிரிச்சுவலை ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. மேன் பண்ணிப்பார், உன் கையில் அப்படியே கண்ட்ரோலில் வரும். நீ இங்கேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு பார்த்து தான் ஃபெயில் ஆகிற. விருப்பம் செய்ய ஃபெயிலியர் ஆகிடுது. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஊழியம் பண்ணலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தூரம் வர்றேன், முறிஞ்சு போயிடுறேன். ஏன் ஏன் அம்மே? வேதம் சொல்லுகிறது, இங்கிலீஷ் வேர்டில் எனர்ஜி மீன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கத். அப்படின்னா என்னது? ஒர்க்கத்துனா என்னது? உங்களிலே நடப்பிக்கிறவர், விருப்பத்தையும் செய்யையும் உங்களிலே உண்டாக்குகிறவர். எனர்ஜிஸ்னா யார்? அது யாருடைய வேலை? எனர்ஜி கொடுக்கறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. உங்களுக்குள்ள எனர்ஜியை கொடுக்கறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. எனர்ஜிக்கு இங்கிலீஷ் வேர்டு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அது ஒர்க்கத்துலேருந்து. ஒர்க்கத்துனா என்னது? எபேசியர் 2:13 படிச்சிங்களா? 2 இல்லை 2 சாரி பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் பார்த்தீங்களா? ஃபார் இட்ஸ் காட்ஸ் விச் ஒர்க்கத் இன் யூ. இதுதான் எனர்ஜி. ஒர்க்கத் 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 இதை தான் நீங்கள் ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வல்லமை நமக்குள்ளும் நம் மூலமாகவும் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே நடந்தது போலவே இன்றைக்கும் இவைகள் நம் மூலமாக கிரியை செய்கிறது. எஸ். எப்படி
எப்படி இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆப்ரேட் பண்ணி எப்படி இந்த வல்லமை அவருக்குள்ளே கிரியை செய்து அவரை உருவாக்கினதோ, அவரை ஆப்ரேட் பண்ணி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் கொடுத்து அவரை அருமையாக நடத்தினதோ, ஏதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை காட்டிலும் பலத்த கிரியைகளை செய்வீர்கள். ஏன்னா நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்புவேன், என்னை எழுப்பினவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே வருவார், அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே இருந்து பலத்த காரியங்களை செய்வார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து நடந்தீங்கன்னா உங்களை அவர் என்னை விட பலத்த அற்புதங்களை செய்ய உங்களை என்ன செய்வார், உபயோகப்படுத்துவார். இது நடந்ததுங்க பேதுரு வாழ்க்கையில். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்தது. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம், பேதுருடைய நிழல் தொட்டு சுகம், நிழல் பட்டு சுகம், பேதுருடைய நிழல் பட்டு சுகம், விருப்பமும் செய்கையும் பேதுருக்குள்ளே உண்டாக்கினார். ஆமென். பேதுரு நடந்து போகும்போதே அவனுடைய நிழல் பட்டு சுகம். The energy, the God's force. Hallelujah. Hallelujah. Amen. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு எனர்ஜி நம்ம கூட போராடும், அது மாம்சம். இங்கே தான் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறோம், நிறைய பேர் ஊழியர்கள் நிறைய பேர் இதில் சிக்கிக்கிறோம். நான் அதை முடிச்சிடுறேன். அப்போ ஆனால் மாம்சத்துக்குரிய வல்லமையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, தட்ஸ் த எனர்ஜி ஆஃப் ஃப்ளஷ். ரோமர் 7:5 சீக்கிரம் வாசிப்பீங்களா? ரோமர் 7 அதனுடைய 5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. For when we were in the flesh, the motions of sins which were by the law did work in our members to bring forth fruit unto death. Amen. பார்த்தீங்களா? மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, மரணத்துக்கு ஏதுவான கனி. அப்போ அது ஆவிக்குரிய மரணத்தை நமக்குள்ளே பிறப்பித்து, ஸோ தட்ஸ் கால் என்னது, எனர்ஜி ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் ஆஃப் த டெவில். இது யார் மூலமாக வருது? டெவில். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியா, இங்கே தான் ஸ்பிரிச்சுவல் வந்த உடனே இங்கே என்ன ஆயிடுது, இந்த ஃப்ளஷ் எனர்ஜி, இந்த ஃப்ளஷ் எனர்ஜி வந்த உடனே உங்கள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் அப்படியே போயிடுது. தேவன் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் விருப்பத்தையும் செய்கையை தான் உங்களை உண்டாக்க முடியும். பிசாசானவனால அப்படி முடியுமா பாஸ்டர்? 100க்கு 100 முடியும், 100க்கு 100 முடியும். எனர்ஜி ஆஃப் ஃப்ளஷ் உங்களை உண்டாக்க முடியும், உங்களில் உண்டாக்க முடியும். பழைய காரியம் என்னால் உண்டாக்க முடியுமா? முடியும். இஃப் யூ வில், இஃப் யூ அக்ரி, முடியும். நீ விருப்பமும் செய்கையும் தெரிவித்தா, நீ அதுக்கு அலோவ் பண்ணால் முடியும். அதர்வைஸ் முடியாது, அதர்வைஸ் முடியாது. ஆமென். அதுதான் பாருங்க. ஆகையால் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நடந்து கொண்டீர்கள். நடந்து கொண்டீர்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படியே நடந்து அதே கோபம், அதே எரிச்சல், அதே பொறாமை, அதே வன்கண், அதே காரியம், பழிக்கு பழி வாங்குகிற இது இருக்கா? கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் முந்தி எப்படி இருந்ததோ அதே பழைய சுவாபம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போது உங்களுக்குள்ளே இந்த ஒர்க் ஆஃப் ஃப்ளஷ், இன்னும் ஸ்பிரிட் இன்னும் என்னாகலை, உயிர்ப்பிக்கப்படலை. ஆவியானுடைய விருப்பமும் செய்யும் உங்களுக்குள்ளே வரல. கேர்ஃபுல், கேர்ஃபுல். ஆமென். ஒன் பாடி, ஒன் கிரைஸ்ட், ஒன் ஸ்பிரிட், ஒன் ஸ்பிரிட், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட். இந்த பாடியை, ஸ்பிரிட்டை நீங்கள் எதுக்கும் பயன்படுத்தலாம்.
கர்த்தருக்கும் பயன்படுத்தலாம், சபைக்கும் பயன்படுத்தலாம், ஊழியத்துக்கும் பயன்படுத்தலாம், ஆவியானவருக்கும் பயன்படுத்தலாம், பிதாவாகிய தேவனுக்கும் பயன்படுத்தலாம். அதே கொண்டு அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள், ஒரே வாயை நிறைய கட்சியில் பயன்படுத்துவாங்க. போன வருஷம் இருந்த கட்சியில் வேறு மாதிரி பேசுவாங்க. அதே டெம்ப்ளேட் எடுத்து என்ன செய்வாங்க, இன்றைக்கி இப்படி பேசுவாங்க, நாளைக்கு போகிற இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அப்படியும் பேசுவாங்க. உண்மை. இதே மாதிரி நம்மளையும் பிசாசு ஆக்கிடும். ஆமென். ஓகே, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே. தடை செய்கிறவர் யார்? அது ஹோலி ஸ்பிரிட். தடை செய்கிறார். நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். நமக்காக சபைக்காக போராடுறார், தடை செய்கிறார். அவர்கள் தான் சபைகளுக்குள்ளே இவைகள்லாம் உள்ளே நுழையும் போது ஆவியானவர் தடை செஞ்சு துரத்துறார். போ இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறார். உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடித்து காயங்கட்டி அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடுறார், தூக்கி கொண்டு வர்றார். ஆமாம், நீ காயங்கட்டப்படுவாயானால் நீ பாக்கியவதி, பாக்கியவான். உனக்கு என்ன பூசி கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி கொண்டு வராருன்னா நீ பாக்கியவான், பாக்கியவதி. இந்த சிக்ஷை எதுவுமே உனக்கு இல்லைன்னா யூ ஆர் த அவுட் ஆஃப் ஒன் பாடி ஒன் கிரைஸ்டில் இருந்து அவுட் ஆஃப். நீ எங்கே போனாலும் சரி. இதான் இதான் ஆமென். அப்போது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 23 வசனங்கள் வரை படிங்க. எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். According to the working of his mighty power. எனர்ஜி இப்ப எப்படி மாறுகிறது? mighty power. பிரகாசமுள்ள மனக்கண், பிரகாசமுள்ள மனக்கண். நாளாக 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 ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் சரீரம் தான் 60 70 80ன்னு ஓடுமே ஒழிய உங்கள் ஆவி அப்படியே ரிவர்ஸில் வரும். எப்படி வரும்? 70லேருந்து எப்படி வரும்? 60 50 40. கழுகுக்கு சமானமாக நீங்கள் எப்படி மாறுவீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில்? எனர்ஜைசிங், வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். படிங்க 23 வரைக்கும் படிங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும். அப்போ இதுல என்னெல்லாம் பார்க்கிறோம்னா 1:18 23 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அடுத்ததையும் படிங்க, நான் சொல்றேன். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஒரு ரவுண்ட் அப்படி போய் வந்து பாடி ஸ்பிரிட்ல வந்து எப்படி முடிக்கிறார் பாருங்க. இன் பிட்வீன் என்ன நடக்குதுன்னா, டெத், ரெசரக்ஷன் அண்ட் அசென்ஷன் of Christ, God's divine energy is available to us. Divine energy எது மூலமான வருது? பாவத்துக்கு மரித்து, ஆமென், ரிசரக்ஷன், உயிர்த்து, அசென்ஷன், அவருடைய வலது பாரிசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், ஆமென், God's divine energy is available to us. எப்படின்னா,
தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களிலே உண்டாக்க வல்லவர். உங்களிலேனா உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய சரீரத்தில், சபையான உங்கள் சரீரத்தில். ஒன் பாடி ஒன் கிரைஸ்ட். வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள் வரை. சோமன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே, உங்களுக்கு உண்டான இதுதான் உங்களுடைய காலிங். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று முழந்தால் படியிடுவோமா? அன்றைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் கிறிஸ்துவின் வரங்களை பற்றினார். விருப்பத்தையும் செய்யையும் உங்களிலே உண்டாக்கி தேவனுடைய ஈவு பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்களை பகுத்தறியும்படியாக செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை கர்த்தர் மினிஸ்ட்ரியில் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழந்தால் படியிட்டு ஆமென். என்னுடைய காலிங் இஸ் த மோஸ்ட் ஹை காலிங். ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு மேலான அழைப்பு. எனக்கு ஒரே கர்த்தர், ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஆமென், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆமென் விசுவாசம், ஒரே நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே காரியத்துக்குள்ளாக என்னை நடத்துகிற கர்த்தர் ஆமென். என்னை தனி நபரான என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். யூனிட்டியாக பயன்படுத்துகிறார், யூனிட்டிக்கு பயன்படுத்துகிறார், ஐக்கியத்துக்கு பயன்படுத்துகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையும் என்று பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரஸ் என்று சொல்லப்படுவது போல என்னிலிருந்து வல்லமைகள் புறப்பட்டு ஹல்லேலூயா தாடிகளிலும் அங்கிகளிலும் பல அவயங்களை நிரப்ப, பல பலவீனமான அவயங்கள் எல்லாம் வல்லமை நிரப்பும்படியாக, வல்லமையினாலே நிரப்பும்படியாக, பலவீனமாக இருக்கிற அவயங்கள் எல்லாம் தேவ வல்லமை இறங்கி வரும்படியாக என்னிலிருந்து புறப்படுகிற வல்லமை, என் ஜபாரையிலிருந்து புறப்படுகிற வல்லமை என்னுடைய தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், டெடிகேட் லைஃப்ல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தில் எனக்குள்ள இருக்கிற விருப்பம், எனக்குள்ள இருக்கிற செய்கை மற்றவங்களை பற்றி பிடிக்கும்படியான வல்லமை எம்மாவு சீஷர்களுக்குள்ளே இருந்த வல்லமைகளை கர்த்தர் உணர்ந்து அவர்களோடு உரசி நடந்தது போல இன்றைக்கு வார்த்தையானவர் உங்களோடு கூட உரசுகிற வல்லமை ரப்பான லோகோ லமா கந்தர பாக்கலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, விருப்பத்தையும் செய்யையும் சேம் எனர்ஜி, the power of Holy Spirit energy, பிள்ளைகளுடைய ஜீவியத்துக்குள்ளே இறங்கி வரட்டும், உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கட்டும். இந்த ஆண்டு இறுதியில் எந்தெந்த காரியங்களை பிசாசு உலர்ந்து போடும்படியாக அனலமின்றி குளிரமின்றி வைத்திருக்கிறானோ அவைகளில் எல்லாம் the energy power, the Holy Spirit energy இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும், விருப்பத்தையும் செய்கை உண்டாக்கட்டும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி